ஜூனுக்கு அப்புறம் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பறதுனால உங்க முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்குதுங்க. நீங்கள் எதிலேயோ சந்தேகமோ பயமோ அலைச்சலோ இருந்தீங்கன்னா இப்போ அந்த பயம் குறையும். 5ஆம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் குரு பார்வையால் புத்தி தெளிவு, சரியான முடிவு, திறமை, நேர திட்டமிடல் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. பொருளாதார ரீதியா 2024 ஒரு திருப்பு முனை வருஷமா இருக்க முடியும். லாபஸ்தானத்துல உச்ச குரு இருக்காருங்க. லாபம், சேமிப்பு, மன நிறைவு, ஆசை நிறைவேற்றம் எல்லாத்துக்கும் இது பெரிய பலம்ங்க. கடன் சுமை இருந்தால் ஜூனுக்கு அப்புறம் மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கலாம். வருமானம் மூலத்திலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் ஓரளவு நிலைப்புத்தன்மை, நிம்மதியான நிலைக்கு ஏறுவீங்க. தங்கம் வாங்குற யோகம் ரொம்ப பேருக்கு வருங்க. வீடு, நிலம், வாகனம் வாங்குற யோசனை இருந்தால் ஜூனுக்கு அப்புறம் நல்ல நேரம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். கன்னிராசி ஜோடிகளுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய வர பிரசாதமாக அமையும். குழந்தை வரத்துக்கு நல்ல யோகம் வரும். பிள்ளைகள் சார்ந்த கவலைகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல முடிவு புள்ளி மாதிரி இருக்குங்க. பிள்ளைகளால் உங்கள் பெயர், புகழ், மதிப்பு சமூகத்தில் கூடும். பூர்வீக வழக்கு, பூர்வீக சொத்து, குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடை, தாமதம், வழக்கு இவையும் இந்த வருஷத்தில் நல்ல தீர்வை நோக்கி போகும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன் வர வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ அருள் இந்த ஆண்டுல உச்ச அளவு கிடைக்கக்கூடிய வருஷம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் ஜனவரி முதல் மே வரை தொழில், உத்தியோகம், வணிகம் எந்த பெரிய மாற்றத்தையும் இப்பவே செய்ய வேண்டாம். பெரிய அளவுல கடன் எடுக்காதீங்க. திருமண முயற்சி, பெரிய உறவு, இறுதி முடிவு அவசரமா எடுக்காமல் போனாலே நல்லது. பொருளாதார திட்டமிடல் கைக்கு வர பணத்தை அப்படியே கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற திட்டமிட்ட சுபவிரயமாக போனது நல்லதுங்க. இல்லைனா 12ல் இருக்கும் கேதுவால எதிர்பாராத வீண் விரயம் அதிகரிக்கும். உடல் நலம் 6 மற்றும் 12ஆம் இடங்களில் செயல்பாடுடன் இருந்ததுனால மருத்துவ செலவுகள் இருக்கும். ஆனால் ஆரோக்கியம் தெளிவாகும். உணவு, தூக்கம், நேரத்தை கடைபிடிப்பது எல்லாமே நல்லதுங்க. நேரத்தில் சாப்பிடாம துரித உணவுகள், குளிர் பொருட்கள் அதிகம் எடுப்பது இவையெல்லாம் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள், செரிமான கோளாறு இவையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். உறவுகளில் நிதானம். நண்பர்கள், நட்பு வட்டாரத்தில் மே மாதம் வரைக்கும் மனக்கசப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சுய கட்டுப்பாடு தேவை. பேசுகிறப்பவும் வினையாற்றும் போதும் சின்ன விஷயத்துக்கு பெரிய வாக்குவாதமாக விடாமல் ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோக சுமை, தொழில், உத்தியோகம் ஜூன் மாதம் வரைக்கும் சுமை அதிகமாக இருக்கும். எவ்வளவு முயற்சி போட்டாலும் அதுக்கான அங்கீகாரம் இல்லாத மாதிரி அனுபவம் வரும். அதனால் ஜூன் முன்னாடி வேலை மாற்றம், பெரிய இடர் மூலம் என தவிர்த்து நிதானமாக சூழலை ஆய்வு செய்யுங்கள். தந்தை மற்றும் தாயார், தந்தை சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனம். தந்தையாருடைய ஆரோக்கியம், தந்தை வழி உறவுகள், அவரோட மனநிலை பற்றிய கவலைகள் வரலாம். அதிகமாக சிந்தனை செய்யும் இயல்பும் இந்த வருஷத்தில் அதிகம் இருக்கும். அதனால் தியானம், இறை வழிபாடு, இயற்கையோடு நடப்பது இவை எல்லாமே உங்கள் மனசுக்கு நிவாரணம் தரும். தாயார் ஆரோக்கியம் மற்றும் தாய் வழி உறவுகளிலும் கவனம் தேவை. வீடு, வாகனம், சனி பார்வை 4ஆம் இடத்துல இருப்பதனால வீடு, வண்டி, தாயாருடைய ஆரோக்கியம், தாய் வழி உறவுகள் இவை எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டிய பிரிவுகள். ஓகேங்களா? மே மாதம் வரைக்கும் வீடு, வாகனம் சம்பந்தமான இடர் எடுக்காமல் ஜாக்கிரதை எடுத்துட்டு செயல்பட வேண்டுங்க. மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம், சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள். அமைதி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும். 2024 ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பண வரவுக்கு குறைவிருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க. ஒரு சிலருக்கு அதிகாரிகளின் ஆதரவுடன் கோரிக்கைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் முதலீடுகள் விஷயத்தில் தக்கவர்களின் ஆலோசனை அவசியம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு ஆறுதலை தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைத்துவிடும். சாந்தமும் அமைதியும் உடைய கன்னிராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழல் ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம், அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயல்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். மனைவி, குழந்தைகளுடன் சந்தோஷம் பொழுதை கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். வெளி
தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழல் உருவாகும். அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பணிச்சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நன்மை தரும். திட்டமிட்டு செயல்பாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும். அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மிக விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும். அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமைகளில் நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபமேற்றி வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தரும். சிக்கலான பிரச்சனையும் எளிதாக தீர்ப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம். பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகாகலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில கன்னிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம் என் அன்பான நேயர்களே, நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள். அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம். இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி. பொதுவாக இது போன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை. அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் ரொம்ப நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையிலேயே ஒரு புது தெளிவு பிறக்கும். காணொளி சற்று நீளமாக இருக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன். என் அன்பானவர்களே, முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன். மே மாதம் 2025 உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள். நீங்கள் செய்த முதல் தவறு என்னவென்றால் குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து, கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபரிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள். கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது. ஆனால் நீங்கள் உங்களை தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள். மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டது. ஏனெனில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள். அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து இதே வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது. திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் நீடித்தன. தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை. குடும்ப பொறுப்புகள்
உங்களை தொந்தரவு செய்தன. உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள். நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள். அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில் 2025ஆம் ஆண்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியது. இப்போது நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கிடுகின்றன என்று யோசிப்பீர்கள். அது ஒரு நல்ல விஷயம். நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுகிறேன். ராகு என்றால் உலகப்பற்று மற்றும் மாயையின் காரகன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார். ராகு நல்ல நிலையில் இருந்தால் உலக அளவில் அவர் புகழ் பெறுவார். தொழில் அதிபர், பெரிய நில விற்பனையாளர் அல்லது மிகப்பெரிய வணிகர் ஆகிவிடுவார். இதுதான் அனைவரின் கருத்து. ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில் யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்தபோது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் இயக்கத்தையும் உருவாக்கினார். நான் அடங்கி இருக்கக்கூடாது, நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும், நான் யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டேன், என்னிடம் தகுதி இருந்தால் உலகிற்கு நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன். ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி காலத்தை கடத்திவிட்டீர்கள். இங்கிருந்து தான் உங்க வாழ்க்கையில சண்டைகளும், இங்கிருந்து தான் உங்க வாழ்க்கையில வீழ்ச்சியும் தொடங்கியது. ராகு என்றால் என்ன? ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகும். புரிந்து கொள்ளுங்கள். சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் அடக்கி கொள்ளும் ஒரு கிரகம். இது பூர்வ ஜென்மத்தின் முற்பிறவியின் காரகனும் ஆகும். எனவே 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டில்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது. இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்க தொடங்கினார். உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள். கெட்டவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்றீர்கள். உங்கள் ஊதியமும் அதிகரித்தது. ஆனால் உங்களுக்குள்ள கோபம், ஆத்திரம் மற்றும் நான் யாருடைய கீழும் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது. ஒரு வகையிலேயே இந்த குணம் உங்களை சரியான வழியில இட்டு சென்றது. ஆனால் இந்த நேரத்திலேயே உறவுகளும் முறிந்துவிட்டன. ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது. வீடும் கைவிட்டு போனது. இடமும் கைவிட்டு போனது. உங்கள் உறவும் கைவிட்டு போனது. இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேங்க. கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார். ராகு உங்களின் தகுதிக்கு அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும், அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்களை தர்மத்தை நோக்கி இட்டு செல்வார். 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது. பணம் வந்து கொண்டிருந்தது. நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது. பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது. நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது. ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் கடன் பட்டீர்கள். குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன. சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர். சிலர் தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது. குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன. தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது. சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல் மோசமடைந்தது. வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர தொடங்கியுள்ளது. உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன். அது தண்டனை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த, உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன. இந்த விடிவு உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது. உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள். எனவே பயப்படாதீர்கள். இது ஒரு முடிவல்ல, இது உங்கள் புதிய ஆரம்பம். உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன். அது தண்டனை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த, உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன. இந்த விடிவு உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது. உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள். எனவே பயப்படாதீர்கள். இது ஒரு முடிவல்ல, இது உங்களுக்கு புதிய ஆரம்பம். இந்த 2026 இந்த வருஷத்துல மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு பயிற்சி தான். குரு பகவான் கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு தான் மீண்டும் கடகராசியில உச்சமாக வரப்போறார். அதனால இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி நடக்க போகிற குரு பெயர்ச்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இந்த வருஷத்துல வருட ஆரம்பத்துல குரு மிதுன ராசியில வக்ர நிலையில இருப்பார். மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ண ஆரம்பிப்பார். பின்னர் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியே மிதுனத்திலிருந்து ஜூன் 1லிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச நிலையை அடைந்து கொள்கிறார். அடுத்தது சிம்மத்துல கேது, கும்பராசியில ராகு இருக்க போறாங்க. இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அதாவது அந்த நாளுக்கு அப்புறம் கேது கடகத்துக்கு, ராகு மகரத்துக்கும் இடமாற்றமாக போகிறார்கள். அடுத்தது சனி பகவான் மீன ராசியிலேயே இருக்கிறார். இந்த வருஷம் முழுக்கையும் சனி ராசி மாற்றமே கிடையாதுங்க. ஆனா மீன ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார். அப்புறம் மீண்டும் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணத்தை தொடர்வாருங்க. இந்த ஆண்டு குருவின் பார்வையால சனி இருப்பது ஒரு பெரிய விசேஷம்ங்க. குறிப்பா ஜூன் 1க்கு பிறகு உச்ச குருவுடைய பார்வையால சனி இருக்கிற அமைப்பு ரொம்ப அருமையான, சாதகமான, யோகமான அமைப்பு. இது நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கலாம்.
இந்த வருஷம் கன்னிக்கு ரொம்ப சாதகமாக திரும்ப வராருங்க. ஜூன் 1க்கு பிறகு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிற கடகராசியில் வந்து உச்சமாக அமரப்போறார். இது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட அதிகபட்ச பலம். கண்டக சனியின் பாதிப்பு ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிடும். உச்ச குரு பகவான் சனியை பார்க்கறது ரொம்ப சுப யோகம். அதனால ஜூன் 1க்கு அப்புறம் குருவின் உச்ச பார்வை காரணமாக கண்டக சனியால வந்திருந்த அந்த மனக்கலக்கம், பயம், குழப்பம், தீவிர சிந்தனை எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த கோள் நிலைகள் வச்சு நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கான வருஷத்தை 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். ஜனவரி முதன்மை வரைக்கும் பல விஷயங்கள் மெதுவாக தாமதமாக தெளிவான திசையின்றி போகிற மாதிரி இருக்கும். இந்த 5 மாதங்களுக்கு தொழில், உத்தியோகம், வணிகம் எந்த பெரிய மாற்றத்தையும் இப்பவே செய்ய வேண்டாம். ஜூன் முதல் டிசம்பர் வரை ஏற்ற காலம். ஜூன் 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் சூழல்கள் கிட்டத்தட்ட தலைகீழாக சாதகமான வழியில் மாற ஆரம்பிச்சிடும். பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும். திருமணமும் உறவும், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, நண்பர்கள் இவை பற்றி பேசலாம்னா ஜூன் 1க்கு பிறகு அப்புறம் ரொம்ப நல்ல அறிகுறி. திருமண முயற்சிகள் மிக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கையில் இருந்த மனக்கசப்புகள், புரியாமை, தகராறு இவை எல்லாமே மெதுவாக சீராக்கப்பட வாய்ப்பிருக்கு. பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கிற சந்தர்ப்பம் வரும். நம்ம மனசுக்கு நெருக்கமானவர்கள் வாழ்க்கைக்கு திரும்ப வர மாதிரி உணர்ச்சி அழகாக இருக்கும். காதல் உறவு, காதல் நிச்சயம், அதை திருமண உறவாக மாற்றுவது இவைகளை கண்ணில் வச்சு பார்த்தோம்னா காதல் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் குறையும். முயற்சி மற்றும் தெளிவு. ஜூன் அப்புறம் முயற்சி ஸ்தானமான 3ஆம்